ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியாக என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் பாருங்கள். நம்ம கடந்த காலங்களில் ஏன் லக்ன பலன் பார்க்குறோங்கிறதுக்கு நிறைய வீடியோவில் விளக்கம் சொல்லியாச்சு. அதனால் நேரத்தின் காலம் கருதி, காலத்தின் நேரம் கருதி இப்போ நம்ம டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே வர்றோம். இந்த மாதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 4 கிரகங்கள், அது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதனால் நம்முடைய லைஃப்பில் இந்த மாதம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்குற போது முதல்ல சிம்ம லக்னம், உங்கள் லக்னத்தின் அதிபதி சூரிய பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்கள் லக்னத்திலே சஞ்சாரம் பண்ணுற அவரோட கேது இருக்கார். இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல லக்னத்தில் உங்களுக்கு இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்குற போது, இந்த மாதத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அந்த சிந்தனைகள் உங்களுக்கு செயலாக்கம் பெறுவதற்கு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறீங்களோ, இது வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை சந்திச்சிட்டு இருந்த நீங்கள் இந்த மாதமாவது கையில் ஏதாவது பணம், பொருள் தங்குவதற்கான வாய்ப்பு, அதன் காரணமாக மணி ரொட்டேஷன் இருப்பதற்கான சுச்சுவேஷன், யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா, இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு அப்போ செவ்வாய் வந்துடுவார். 3ஆம் இடம் அப்படின்னாலே தைரியம்னு அர்த்தம், தன்னம்பிக்கைன்னு அர்த்தம், கான்ஃபிடென்ட்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே டீப்பாக சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவுக்கு வந்துடுவீங்க. அது இல்லாமல் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானிங் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தர் அனுப்புவதற்கான சூழ்நிலைகள், இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இதெல்லாம் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும். அந்த காலங்களில் எதிர்பாராத பயணங்கள் இருக்கும், அல்லது எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத அன்வான்ட் சிந்தனைகள் இருந்தாலும் நீங்கள் விடுபட்டு ஒரு நீண்ட நல்ல ஒரு தூக்கத்துக்கு உண்டான வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வரைக்கும் 13ஆம் தேதிக்கு அப்புறம் 13ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த வீடு மாற்றம் உங்களுக்கு அமையும், இடமாற்றம் அமையும், ஊர் மாற்றம் அமையும். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அத்தனையும் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகும். சர்டிஃபிகேட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் குறைவதற்கான வாய்ப்பு, அல்லது பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு, நல்ல பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே செப்டம்பர் 13க்கு அப்புறம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு, சனி அத்தனை பேரும் பார்க்குறாங்க. அந்த 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இது மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன் அத்தனையும் இருக்குது. எதிர்பாராத இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும், அது இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராமல் இறையருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, நீங்கள் தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது. சுபகாரியங்கள் எப்போ நடக்கும் தெரில, எப்படி நடக்கும் தெரிலங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ, அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன்,
இதெல்லாம் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தீர்க்க முடியாத வியாதிகளிலிருந்து அல்லது பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு தோற்றம் அத்தனையுமே இருக்குது. இவ்வளவு இருந்தால் கூட இந்த மாதம் நீங்கள் ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ப்ரொஃபஷனலில் உங்களோட கரியரில் ரொம்ப கவனம். இல்லைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் அல்லது உங்களுடைய ஜாபில் நீங்கள் நீண்ட லீவ் போட வேண்டிய சுச்சுவேஷன் அத்தனையும் இருக்குது. இந்த காலங்களில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு சில பிரச்சனைகள், மறைமுகமான தொல்லைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஜாபில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். பெருசாக ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். யாரெல்லாம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். லாபத்தை கொடுக்குற மாதிரி பிஸ்னஸ் இருக்க வழியே இந்த மாதம் உங்களுடைய பணம், பொருள் முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால் பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இது இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நான் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு நினைக்கிறவங்க மினிமம் பேலன்ஸில் வாங்குங்க, ஏதோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏதோ ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஒருவேளை டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் இல்லாமல் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பலன்கள் சாதகமாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் ஸ்பெக்குலேஷனில் நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக சுச்சுவேஷன் இந்த மாதம் ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை. அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகளால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும். குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. எதிர்பாராத ஆண் நண்பர்களால் உங்கள் நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள் இவ்வளவும் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, வருமானங்கள் உண்டு. அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியலில் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபியூச்சர் இருப்பதற்கான வாய்ப்புகள், தொண்டருடைய அன்பு, ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான சுச்சுவேஷன், ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. ஸோ இந்த மாதம் மெயினாக உங்களுடைய கரியர், ப்ரொஃபஷனில், ஜாபில், பிஸ்னஸில் ரெண்டுலேயுமே எது முக்கியமோ அதில் கவனம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவருடைய வழிபாடு, குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரருடைய தரிசனம், பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாருடைய வழிபாடு, அது இல்லாமல் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாமே நல்ல விதமாக அமையும். நன்றி, வணக்கம்.